எனக்கு டைவர்ஸ் வேணும். என்ன ப்ரெஷர் பண்ணது எங்க ஃபேமிலி தான். அவன் வந்து அவனுக்கு விவரமும் தெரியல, வேலைக்கு போகல, நாங்க பாத்துக்கிறோம். நம்ம வீடு இருக்கு, நானே அவனுக்கு ஒரு வீடு தருவேன். இது அவங்க கிட்ட போய் வாழ போறேன். என்ன டைவர்ஸ் கேட்கும் போது எல்லாரும் என்ன ப்ரெஷர் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஒரு சைடு எனக்கு அவரோட இருக்கணும்னு ஆசை இருந்தது. இவங்க பண்ண சப்போர்ட்ல ஓகே இவங்க தான் போறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு என்னாலும் அவர் வீட்டோட நம்ம போய் நான் கிளம்பும் போது அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் ஓடுவோம் சிரிப்போம், பேசுவோம், ஜாலியா இருக்கும். அந்த நைட் ஆகும்போது அந்த ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு வந்தா வராம இருந்தா ஒரு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அட்டன் டைம் எங்க அண்ணனுக்கு தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க வெளியே போக சொல்லல, நானே வெளியே பரமி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் சப்போர்ட் கிடையாது. சூப்பர் ஒர்க் பண்றேன், சாயந்தரம் வந்து வீட்டு க்ளோஸ் ஸ்டிச் பண்றேன். என்னோட தூக்கம் 6 மணி நேரம் இயல்பான வாழ்க்கை எனக்கு இல்லை. அதனால சார் ஆனஸ்டா எங்க வீட்டுல மன்னிப்பு கேட்கறேன். இந்த டெலிகாஸ்ட் ஆகணும். ஆனஸ்டா நான் மன்னிப்பு கேட்கறேன். அவரோட புரியாமைய தன்மையும் அவருக்கு ஜஸ்ட் ஒரு 6 மாசம் வேலை தான் இல்ல. எனக்கு டேலண்ட் இருக்கு, எனக்கு என் கையில வேலை இருந்தது. இன்கேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் நான் கோஆபரேட் பண்ணி அவரோட நான் வாழ்ந்திருந்தா இப்போ என் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி மாறலனாலும் ஓரளவுக்கு வாழ்ந்திருப்பேன். அவங்க சொல்றது பார்க்கும்போது உனக்கு புரியுது. ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, அது நம்ம யோசி நம்ம தான் எடுக்கணுமே தவிர அடுத்தவங்க வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்காக பண்ணுறேன், நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பினீங்க அப்படின்னா இவங்கள மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கும். இந்த காலத்தில் வந்து நமக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஓடுறவங்க தான் நிறைய பேர். அடுத்தவங்களுக்காக பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் தான். இப்போ அவங்க ஃபேமிலியை நம்பி அவங்க ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலி கூட போனால் அவங்க ஃபேமிலி அவங்கள பார்த்துக்கல. ஸோ இப்போ தனியாக இருந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காரணம் வந்து அவங்க வேலைக்கு போகல, அவர் வேலைக்கு போகலன்றதுக்காக டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி நம்ம சூழ்நிலை நம்ம புரிய வச்சு சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. அது டைவர்ஸ் தான் ஒரு தீர்வாகும்னா கிடையாது. அவங்க குடிக்காரன் சந்தேகப்படுறான், அவனோட வாழவே முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த லைஃப்லேருந்து வெளியே வர்றது ஓகே. பட் உங்களுக்கு வந்து வேலைக்கு தானே போகல, இந்த சின்ன சின்ன ரீசன்ஸ்க்காக வெளியே வரணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இப்போ ஃபீல் பண்ணி ஒரு பிரோஜனமும் கிடையாது. அவருக்கு இன்னொரு மேரேஜ் ஆகி அவர் சந்தோஷமாக தான் இருக்காது. அப்போ அவர் மேலே குறை இல்லை, உங்கள் ஃபேமிலி மேலே நீங்கள் வந்து கரெக்டாக டிசிஷன் எடுக்கலை. உங்கள் ஃபேமிலி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தங்கச்சா இருந்தாலும் சரி, அக்கா யாராக இருந்தாலும் சரி, நம்மளெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். நமக்குன்னு ஒரு தோணுனா அது நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுறோன்னா அது நம்ம தான் எடுக்கணும். எதாக இருந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆக போகிறோம். அவங்கெல்லாம் இப்போ கூட இருப்பாங்க, அப்புறமா தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன, அவங்க வேலை ஆழ்த்துட்டு இருக்கோம், அதை பார்க்க போயிடுவாங்க. அதனால் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் எஃபெக்ட் போட்டு யோசித்து என்ன முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக எடுக்காதீங்க. சஜஷன் சொல்கிறவங்க சொல்லுவாங்க, அதையும் உள் வாங்கிக்கோங்க. அது பண்ணால் கரெக்டாக இருக்குமா அதே யோசிங்க, ஆழமாக யோசிங்க. எல்லாரும் சொல்கிறத வச்சு யோசிச்சு ஒரு நல்ல டிசிஷனாக எடுங்க. ஏன்னா லைஃப்ன்றது உங்கள் கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க கையில் இல்லை. உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் வாழணும், அடுத்தவங்க வந்து உங்கள் லைஃப்பை வாழ போகிறது கிடையாது. ஸோ இப்போ அவங்க பேசுறதுல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க